புது சிஎம்மா யார் வரப்போறாங்கங்கிற ஆர்வம் எங்க எல்லாருக்குமே இருக்கு. பார்ட்டிக்கு நீங்களும் பெரியவரும் ரெண்டு கண்ணு மாதிரி. நீங்க சிஎம்மா வந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா அந்த சீட்ல உட்கார்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கண்ணா. அப்படி நீங்க வரலன்னா அடுத்த சிஎம்மா நான் தான் வரணும்னு பார்ட்டியில முக்காவாசி எம்எல்ஏக்கள், கட்சி தொண்டர்கள், என் தொகுதி மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. உங்க ஆசீர்வாதத்தால தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். அதனால தான் சுத்தி வளைக்காம உரிமையோடு கேட்டேன். வேற யாராவது வந்து என்னால பார்ட்டி ரெண்டா ஓடிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. வரண்ணா. எங்கேயோ கழுசடியா சுத்தி நின்ற என்ன அரசியலுக்கு இட்டுன்னு வந்து மந்திரியாக்கி அழகு பார்த்தீங்க. நீங்களும் அந்த பெரிய மனுஷனும். சார், நீங்க தான் புது முதலமைச்சர் ஆகணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசையாகுது. ஆனா ஏன்னு தெரியல, உங்களுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அங்க இங்கன்னு எல்லாரும் பேசுனுங்கிறானுங்க. அண்ணா, உங்களுக்கு வேணாண்ணா, நீங்க முதலமைச்சர் பதவி மேல ஆசைப்படலன்னா சேவை செய்யணும்னே பிறந்துக்கிற நான் ஆகணும்னு என் தொகுதி எம்எல்ஏங்க, ஜனங்க, தொண்டனுங்க, முக்கியமா என் குடும்ப வாரிசுங்க கெஞ்சி கேக்குறானுங்கண்ணா. இது நம்ம ராகவனுடைய மூத்த பையன். இவர் எதிர்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவரோட பையன். ஈவினிங் நானே வந்து உங்களை பார்க்கலான் இருந்தேன். நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டுக்கு லண்டன் கிளம்புறேன். டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டேன். இனி எப்பவும் நீ இங்கே தான் இருக்கணும் பரத். என்னாச்சு? தொகுதியில் ஒவ்வொரு நாளும் நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு தலைவரே. எம்எல்ஏவை நாங்கள் தான் தேர்ந்தெடுத்தோம், அதனால அவர் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்றாங்க. ஆமா தலைவரே, தொகுதி பக்கம் போனா அவர் என்ன தப்பு பண்ணாரு, ஏன் சிஎம் பதவி விட்டு தூக்குனீங்கன்னு ஒரே பிரச்சனை. நாங்க சொல்றவங்க தான் சிஎம். எவன் வேணா ஏறதுக்கு இறங்கிறதுக்கு இது என்ன சிட்டி பஸ்ஸா? சிஎம்மோட சீட்டு அப்படின்னு ஜனங்களாம் பரவலா பேசிக்கிறாங்கண்ணா. மனசுல இருக்கிறத உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல எல்லாரும் பயப்படுறாங்கண்ணா. இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டு அவனை சிஎம் ஆக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை குறையும். கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டா நல்லது. வரண்ணா. ஹாய் அரவிந்த். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. என்னை நம்பி ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸை ஒப்படைச்சிங்க. ஆனால் ப்ரெஷருக்கு பயந்து என் டியூட்டியை செய்யாமல் உங்களையே தோக்கடிச்சிட்டேன் சார். நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன் சார். ஆனால் என்னால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியல. அந்த கில்ட்டில் தான் பர்சனலாக நானும் என் டீமும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ மித்ரான ஃப்ரீலான்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அந்த கேஸை பற்றி நிறைய சேகரிச்சிருக்காருன்னு தெரிஞ்சது. அவரை ட்ரேஸ் பண்ண நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம். யாருக்கோ பயந்து தான் அவர் இந்த ஊரை விட்டு போயிருக்காரு. இதில் ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, உங்கள் அப்பாவோட மரணம் இயற்கையானது இல்லைன்னு அவர் சந்தேகப்படுறாரு சார். ये आदमी कहाँ रहे थे? वो दूर दिखाई दे रहा है? वही है। वही। हाँ। சார், நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க சார். சீனியர் மோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். வேற ஒரு ஸ்டேட்ல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எதுக்கு?
எக்ஸிஎம் ராகவன். அவர் தான் எங்கள் அப்பா. சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி உங்ககிட்ட ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம் டிஸ்கஸ் பண்ணாராமே, அதுக்கப்புறம் நீங்கள் திடீர்னு காணாமல் போயிட்டீங்க. வாய்? ரொம்ப நாளாவே எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியோட பையன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆனால் இதுவரைக்கும் அதுக்கான நடவடிக்கை யாருமே எடுக்கல, அதுக்கான கேஸ் கூட ஃபைல் பண்ணலை. ஸோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இந்த கேஸை நானே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தேன். அவன் சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்கெல்லாம் அவனுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கா. உங்களோட உயிர் நண்பர் கட்சி தலைவர் அந்த வரதராஜன் தான். என்ன பேசுறீங்க நீங்க? யாரை பத்தி தப்பா பேசுறீங்க? சாரி சார், எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தப்ப கூட நான் நம்பல. பட் ஐ ஸ்டார்டட் டிக்கிங் டீப்பர். அந்த மனோகர் செய்யற அத்தனை பாவங்களுக்கும் வரதராஜன் துணையா இருக்காரு. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பெரிய மனுஷனும் அப்போசிஷன் சைட்லேருந்து ஒரு பெரிய மனுஷனும் பார்ட்னர்ஸாக இருந்து இதை செய்யறது இட்ஸ் அன்இமேஜினபிள் சார். இட்ஸ் அ ரேர் டெட்லி காம்போ. எல்லா எவிடன்ஸும் இதில் இருக்கு சார். இனிமேல் நீங்கள் தான் சார் நடவடிக்கை எடுக்கணும். இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க அப்பா இறந்துட்டாரு. அவர் இறந்து போனது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம இருந்தது, ஈம சடங்கு உடனே செஞ்சது, இது எல்லாமே எனக்கு சந்தேகமா இருந்தது. நான் அங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சு ஊரை விட்டு தலைமறைவாயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எவிடன்ஸ் எல்லாமே இந்த பென் டிரைவில் இருக்கு. என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக உங்களையும் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. இனிமேல் நானும் இங்கே இருக்கிறது நல்லதில்லை. நீங்கள் என்னை மீட் பண்ணது தெரிஞ்சா உங்கள் லைஃபுக்கே பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். பி கேர்ஃபுல். துரத்துக்கிட்டே வராங்க சார். அத்தனை பேர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? தப்பிக்கிறதை விட துரத்தி அடிக்கிறது பெட்டர் முக்தார். சார்
சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். என்னை விட்டுருங்க சார். இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்கள நானே ஆம்புலன்ஸ் அழைத்து போயிடுறேன் சார். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். சரி, விட்டுடுறேன். ஆனா வழியில உங்களை மாதிரியே நிறைய பேர் நிறைய இடத்துல என்ன தூக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அங்க போய் அவனுங்க ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவனுங்க அத்தனை பேரையும் இங்க வர மாதிரி செஞ்சா அந்த பொறுக்கிங்களோட கதையை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிச்சு உங்களை அனுப்புனவங்க கிட்ட நான் போய் ஆகணும். எங்க எல்லாருக்கும் உயிர் கொடுத்த சாமியா நீங்க? உங்க உயிர் எடுக்க வந்த ஒருத்தன் கூட உயிரோட இங்க போக மாட்டான். தப்பிச்சு போய் இன்னும் எத்தனை பேர் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் ஊர் ஊரா ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சு கண்டம் துண்டமா வெட்டும். நீங்க போங்கய்யா. பெரிய மனுஷங்க வராங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு தானா? அதை நீ சிஎமானதை கொண்டாடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இன்னைக்கு எல்லாரையும் வர வச்சேன். இது அஃபிஷியல் மீட்டிங்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் டென்ஷன் மறந்துட்டு ஃப்ரீயாக இருப்போம். மனசை விட்டு ஓப்பனாக பேசுவோம். என்ன சாப்பிட்ற? காஃபி. இத்தனை வருஷம் நாங்கள் சம்பாதிக்காத பேரை கொஞ்ச நாள்லயே நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க. உங்கள் ஜாதகம் அப்படி.
அரசியல்ல இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காது. உங்க ஆட்சியில ஜனங்களை ஆட்டி வச்சிங்க, அதிகாரிகளை ஆட்டி வச்சிங்க, வியாபாரிகளை ஆட்டி வச்சிங்க, கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டி வச்சிங்க. அது கூட பரவாயில்ல. ஆனா அரசியல்வாதிகளை ஆட்டி வைக்க நினைச்சா தாங்க மாட்டீங்க. நீங்க அதிகாரத்தில் இருக்கும்போது எங்களையும், நாங்க அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களையும் அனுசரிக்கணுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடைன்னு. அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது. தெளிவா சொல்றேன், கேட்டுக்கங்க. வெளியே நாங்க சொல்றத நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க, நீங்க சொல்றத நாங்க தப்புன்னு சொல்லுவோம். பப்ளிக்கா அடிச்சுப்போம், திட்டிப்போம். இதெல்லாம் மக்களுக்கு என்ன தெரியவா போகுது? மக்கள் அப்படியே இருக்கட்டும், நாம இப்படியே இருப்போம் ப்ரோ. நல்லது செய்யணும்னா மட்டும் அடிச்சுப்போம், திட்டிப்போம். கிரிமினல் வேறனா நம்ம எல்லாரும் ஒன்னாயிடணும். மக்கள் அப்படியே இருக்கணும், நாம இப்படி இருக்கணுமா? நாம மக்கள் கிடையாதா? மனுஷங்களே இல்லையா? வேற ஏதோ ஜந்து போல. தம்பி, சமாதானத்துக்கு தான் கூப்பிட்டுக்கிறான் உங்களை. பிரச்சனையாக்கி விட்டுறாதீங்க. பார்ட்டியை மெயின்டைன் பண்ணோம், பப்ளிக்கை மெயின்டைன் பண்ணோம், ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணோம். இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு சம்பாதிக்க கூடாதுன்றீங்க, கணக்கு வேற காட்டணும்ன்றீங்க. நாசமா போயிடுவோம். கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஒரு எம்எல்ஏக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம், ஃப்ரீ பில்ஸ், ஃப்ரீ அலவன்சஸ், ஃப்ரீ ஃபோன்ஸ், ஃப்ரீ ஹவுஸ். இதுக்கு மேல மெயின்டெனன்ஸ் எதுக்கு? அப்போ எங்களுக்கு வெறும் சம்பளம் தானா? எம்எல்ஏவும் எம்பியும் சம்பளம் மட்டும் தான் வாங்கணுமா? நான் இமிடியேட்டா ராஜினாமா பண்றேன்னா வாபஸ் வாங்கிக்கிறேன். மக்களுக்கு சேவை பண்ண மக்கள் நல சங்கங்கள் நிறைய இருக்கு. நமக்கு யார் சேவை பண்ணுவா? நம்ம வேலை நிரந்தரம் கூட கிடையாது. பதவியில் இருக்கிற கொஞ்ச நாள்ல 4 காசை சம்பாரிச்சிட்டா ஏதோ வாழ்க்கையை ஓட்டலாம்ல. சார், 50 வருஷமா விவசாயிங்க பிரச்சனைக்காக நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் தீர்வு கிடைக்கவே இல்லை. அப்படி இருந்தும் நான் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன். தீர்வும் கிடைக்கக்கூடாது. ராத்திரியோட ராத்திரியா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைச்சிட்டா நாம எப்படி பிழைக்கிறது? வந்ததுலேருந்து நாம எப்படி பிழைக்க போறோம், நம்ம பார்ட்டி என்ன ஆக போகுதுங்கிற பேச்சு தான். ஜனங்க என்ன ஆக போறாங்கன்னு ஒருத்தரும் யோசிக்கிறதில்ல. இப்போ என்ன உங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்குமா? 78 தம்பி. ஒருவேளை அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் 2 டிகிரி அதிகம் வெயில் அடிச்சா நீங்க செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். வாழ்க்கையை எப்படி ஓட்டுறதுன்னு கேட்குறீங்களா? இனி வாழ போறவங்களோட வாழ்க்கையை விவசாயிகளை நம்பி தான் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இத்தனை நாள் அரசியலில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் என்ன லூசா? உனக்கு இஷ்டம் இல்லை வேண்டான்னு சொல்லியும் எங்களை மீறி உனக்கு அந்த சீட்டை கொடுத்தார் அவர். அவர் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு இதான் நீ காட்டுற நன்றி, விசுவாசம். பரத் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பல தரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் சாட்சியா பதவி பிரமாணம் பண்ணிருக்கேன். என் விசுவாசம் நேர்மை எல்லாம் அவங்களுக்கு தான். பிரமாணம் வருஷ கணக்கா எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம். பிரமாணம் அதெல்லாம் அப்பவே காத்துல கரைஞ்சிடும். நீங்க காத்துல கரைஞ்சிருங்கிறீங்க, ஆனா நான் பண்ண பிரமாணம் எப்பவும் என் மூச்சு காத்துல இருக்கும்னு சொல்றேன். அப்ப என் கேஸ் விஷயத்துல உங்க பிரமாணம் எங்க சார் போச்சு? 1000 கோடியை இல்லீகலா சம்பாதிச்சேன் நீங்க, மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சேன் நீங்க, நிலத்தை அடிச்சு புடுங்கினேன் நீங்க, கொலை பண்ண நீங்க. கேஸ சிபிசிஐடி வச்சு விசாரிச்சிங்க, அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹாப்பியா இங்க உட்கார்ந்து குடிச்சு. முடிஞ்சு போச்சுன்னு யார் சொன்னது? அப்படி யார் சொன்னாலும் நம்பிடாத. பரத், அரசியல்ல ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரிலாம் நடக்கத்தான் செய்யும். இந்த கேஸ்ல இருந்து அவன் தப்பிச்சான்னு சொல்றதை விட நீ தப்பிச்சேன்னு சொல்றது தான் பொருந்தும். நீ பண்ற வேலைகளால மக்களுக்கு உன் மேல இருக்கிற மரியாதையோ நம்பிக்கையோ அதிகமாகிட்டே தான் போகுது. ஆனா ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டா அவங்க உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவ? இந்த கேஸை நீ கண்டுக்காம விட்டா என்ன நடக்கும் நினைக்கிறேன்? மக்களுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறையும். மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் இவனும் 2 நாள் திட்டுவாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. மக்களுக்கு மறதி தேசிய வியாதி. அரசியல் ஏது நிரந்தர எதிரி? எல்லாரும் நண்பர்கள் தான். இந்த திருட்டு பையில காப்பாத்தி ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்றீங்க.
அரசியல்ல எது பண்ணாலும் முன்ன பின்ன பார்த்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. என் முன்னாடி கிளாஸ் டேபிள் இருக்கிறத பார்க்கலையா ப்ரோ? ப்ராமிஸ் பண்ணா என்ன நடந்தாலும் அதை கடைசி வரைக்கும் காப்பாத்தினதான் யூ ஆர் கால்ட் அ மேன் அப்படின்னு பல தடவை எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதை தமிழ்ல ஆம்பளை கேம்லன்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க தம்பி. என்ன தவிர அப்படி ஒருத்தன் இந்த ரூம்ல இருக்கிறதா எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் கொடுத்து வாக்க காப்பாத்துற ஆம்பளைங்களா மாத்துவேன்னு ஆண்டவன் சாட்சியா உறுதிமொழி எடுக்கிற. இந்த அவை தொடங்குவதற்கு முன் சட்டசபைக்கு வருகை தந்துள்ள நமது புதிய முதலமைச்சர் திரு பரத் அவர்களுக்கு அவை சார்பாக என் உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, Madam Speaker. My dear colleagues and honorable members, thank you. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவைத் தலைவர் அவர்களே, நமது அரசாங்கத்திற்கும் முதலமைச்சருக்கும் இது மக்களாட்சி என்பது ஞாபகம் இருக்கிறதா என்று எனக்கு பெரிய சந்தேகம். தன் தந்தைக்கு பிறகு தனக்கு இந்த பதவி கிடைத்ததாலோ என்னவோ இதை மன்னராட்சி என்று நினைத்துக் கொண்டார். மக்களை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசாங்கம், மக்களோட கஷ்டத்தை தீர்க்க வேண்டிய இந்த அரசாங்கம் அபராதங்கிற பேர்ல மக்களோட ரத்தத்தை உறிஞ்சுகிட்டு இருக்கு. சிக்னலை மீறினா 10,000, கொஞ்சம் வேகமா போனா அதுக்கு 20,000, வேற ஏதாவது பண்ணா 30,000. இது சர்வாதிகாரம். மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு அவங்களை கொன்னுடுவாங்க போல இருக்கு. கொள்ளடிக்கிறத பத்தியும் கொலை செய்யறத பத்தியும் நீங்களும் உங்க ஆளுங்களும் பேசுவீங்க, அதை நாங்க கேட்கணும். எல்லாம் எங்க தலையெழுத்து. அம்பத்தூர்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் ஒரு சென்ட் விடாம மொத்தமா வலிச்சு போட்டீங்க. மிச்சம் என்ன வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தா எல்லார் கையிலயும் திருவோட்டை குத்து சோத்துக்கு சிங்கி அடிக்க வச்சிட்டீங்க. அதான உங்க கட்சியோட சாதனை. கொஞ்சம் நிறுத்துங்க. அவைத் தலைவரே, அவர் என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அம்பத்தூர்ல பிளாட் போட்டு வித்ததுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். திரு மாணிக்கம் அவர்களே, உட்காருங்க. அவரை கொஞ்சம் பேச விடுங்க. இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரா நாங்க வெளிநடப்பு செய்வோம். சொல்லுங்க. நீ சொல்ல உட்காந்துக்கிறேன். நீ கண்டினியூ. உள்ள இறக்க வேண்டிய நேரம் வந்ததுனால வெளியில போகணும்னு சொல்றாரு. பாருங்க, நீங்க தேவையில்லாம வார்த்தையை விடுறீங்க. வாக் அவுட்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு வழங்கல அவைத் தலைவரே. வாய் இருக்குன்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ளீஸ் சிட் டவுன். இங்க பாருங்க, இங்க வந்தது உங்களோட சொந்த கதையும் சோக கதையும் கேட்கறதுக்காக இல்ல, ஜனங்களுக்கு நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். நீ நியாயம் கேட்கறதுக்காக வரல, உன்னோட புடவையும் நகையும் காட்டுறதுக்காக தான் வந்திருக்க. உன் மேனாளுக்கு வேலையில தெரியும். உட்கார் உட்கார். ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. சொல்றது கேளுங்க. இப்போ உட்கார போறீங்களா இல்லையா? எல்லாரும் உட்காருங்க. கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ளீஸ் ஃபினிஷ் யுவர் பாயிண்ட். அவைத் தலைவரே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. அவர் தினமும் காலையில ரெடி ஆகி தான் பிள்ளைங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போய் ஆகும். ஆபீஸ்க்கு லேட்டா போனா சம்பளத்துல பிடிச்சிருவாங்க. ஏதோ லேட் ஆக கூடாதுன்னு ஷார்ட்கட்ல டிராபிக் அவாய்ட் பண்ணி ஒன் வேல போனா அவங்கள பிடிச்சி 25,000 ரூபாய் ஃபைன் போடுறீங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை அவங்க எப்படி காப்பாத்துவாங்க? மாண்புமிகு முதலமைச்சரே இதுக்கு பதில் சொல்லணும். மாண்புமிகு முதலமைச்சர் பேசலாம். தேங்க்யூ மேடம் ஸ்பீக்கர். ஹானரபிள் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நான் கடமை. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். புதிதாக அமலுக்கு வந்த டிராபிக் ஃபைன்ஸை பத்தி, அதனால ஜனங்க படுற கஷ்டத்தை பத்தி ரொம்ப விவரமா சொன்னார். இதுக்கு ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் தான் மேடம் ஸ்பீக்கர். யாரும் ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற டிராபிக் ரூல்ஸ் ஆஸ் இட் இஸ் ஃபாலோ பண்ணா ₹1 கூட ஃபைன் கட்ட தேவையில்லை. அவங்க சம்பளத்தை வச்சு அவங்க ஹாப்பியா வாழலாம். இதுக்கு தட்டலாம். எதிர்கட்சி தலைவர் அவருக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பத்தி ஏதோ சொன்னார். அவசரத்துல ஒன் வேல போயிருக்காராம், பாவம் ஃபைன் கட்டினாராம். இந்த மாசம் எப்படி சமாளிக்க போறாருன்னு. சம்பளத்துல பிடிச்சா என்ன சார், கொஞ்சம் செலவை குறைச்சிக்கிட்டா அடுத்த மாசம் சேலரி வந்துட போகுது. ஆனா அவர் போன வழியில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து அவரை இடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி வாழ்க்கை முழுக்க எப்படி சமாளிப்பாங்கன்னு நீங்க யோசிக்கணும். ஜனங்க ஓட்டு போட்டு நம்மளை இங்க உட்கார வச்சிருக்கிறது அவங்களுக்கு நல்லது செய்யதானே தவிர அவங்க தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்றதுக்கு கிடையாது.
நான் அப்பாவோட காரியத்துக்கு வந்த புதுசுல ஒரு 2 வீக்ஸ் தனியாவே ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தது, எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இங்க இருக்கிற யாருக்கும் ஒரு பர்சன் கூட அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இதுக்கு தமிழ்ல பொறுப்புடைமைன்னு சொல்லுவாங்களாம். நான் வந்து இந்த கொஞ்ச நாள்ல அது எந்த விஷயத்திலையும் எந்த ஒருத்தர்கிட்டயும் நான் பார்த்ததே இல்லை. I want to bring that back, Madam Speaker. I want to bring that back. நான் இந்த இடத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு சமுதாயத்தில் வளர்ந்தவன் மேடம் ஸ்பீக்கர். அங்க அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இருக்க வேண்டிய பயமும் பொறுப்பும் இருக்கு. They responsible, they accountable, and they made their lives beautiful. ஆனா நமக்கு ஒழுக்கங்கிறது இல்லவே இல்லை. எங்கனாலும் எது வேணாலும் செய்யலாம். எதுலயும் குவாலிட்டி இல்லை. பயமே இல்லாம எல்லாத்துலயும் கலப்படம் செய்யலாம். இட்ஸ் ரியலி ஷாக்கிங் மேடம் ஸ்பீக்கர். 100 கோடிக்கும் மேல பாப்புலேஷன் இருக்கிற நாட்டில் ஒரு சிஸ்டம் இப்படியா ரன் பண்ணணும்? இவ்வளவு கேவலமாவா வாழணும்? அவை தலைவரே, அவர் கேவலன்னு சொல்றது எங்களை தான். ஒரு சிஎம்மா இருந்துகிட்டு இந்த அளவு நாகரிகம் இல்லாம பேசக்கூடாது. இதை நாங்க எல்லாரும் வன்மையா கண்டிக்கிறோம். இவர் பேசினதை ரெக்கார்ட்ல இருந்து நீக்கியே ஆகணும். It's a fact and it has to be on record, Madam Speaker. If one has to live in a society, fear, responsibility and accountability is must. அதை உருவாக்குறதுக்கு ஃபைன்ஸ் இல்லை. நான் இன்னும் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். எந்த வேலையை செய்யணும்னாலும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்கும். இனிமே அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஓட்டு போட்ட ஜனங்களுக்கே இவ்வளோ ஹார்ஷா ஃபைன் போட்டிருக்கேன்னா, இங்க சர்வீஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், போலீஸ்காரங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அரசியல்வாதிங்க யார் தப்பு செஞ்சாலும் ஃபைன்ஸ் எவ்வளோ ஹார்ஷா இருக்குங்கிறத அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டோம் மேடம் ஸ்பீக்கர். அவையில் இருப்பவர்களின் சந்தேகங்கள் தீர்ந்திருக்குமே. ஆனால் with your permission I'll take a leave, Madam Speaker. தப்பு நடக்குதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா அதை சரியாக்கலான்னு நினைச்சா மன்னர் ஆட்சி ஞாபகம் வந்ததில்லை உங்களுக்கு? ஆனா எனக்கு மட்டும் சின்ன வயசுல தப்பு செஞ்சா கண்டிச்ச எங்க அம்மா அப்பா ஞாபகம் வருவாங்க சார்.